ॐ देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्द्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु ॐ வேதம் 3 தரமாக பார்க்கலாம். 3 ஆஸ்பெக்ட் இருக்குது 3 வேதத்தில் 3 சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதானது டெக்ஸ்ட்டு சொன்ன சப்தராசி, வேண்ட போல சொன்ன சப்தராசி, வேதத்தோட அர்த்தம் பிரம்மாத்ம விஜானம் 2வது, 3வது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆச்சாரம், அதில் கொண்டாடுற ஆச்சாரம், அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆச்சாரம். இதில் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் வேதத்தை எப்படியெல்லாம் சொல்லணும் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அதோட டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, எப்படியானா வேதங்கிற டெக்ஸ்ட் ஆகும். அதில் 2 விஷயம் சொன்னோம். அக்ஷரங்களோட உச்சாரணம் சுத்தமாக இருக்கணும், ஸ்வரம் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படியே இருக்கணும், ஸ்வரம் தப்பினா அர்த்தம் மாறி போயிடும் அப்படின்னு சொன்னோம். இந்த அக்ஷரோச்சாரணத்தில் சில விஷயங்கள் இன்னும் சொல்லி வச்சுருந்தேன். நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் விஷயத்தை சில சுபஜனங்கள் மாத்திரம் இதில் சொல்லுறோன்னு நினைக்கிறேன். அதானது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையோட பெரியவா எப்படி சொல்லிகிட்டு இருந்தாலோ எப்படி இருக்கோ வேதம் அதுங்கூடத்தில் நம்ம இருக்கணுமே, அது இருக்கிற மாதிரி நமக்கு சொல்ல முடியணுமேங்கிற ஸ்ரத்தையோட பயத்தோட வினயத்தோட கேர்ஃபுல்லாக சொல்லணும். அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை மாத்திரம் சொல்கிறேன். வேதம் சம்ஸ்கிருத பாஷை தான், ஆனால் கொஞ்சம் பழைய பாஷை, அதிலேயே ஸ்வரவும் சேர்ந்துருக்கு அந்த பாஷையில். அதை தவிர சாதாரண சம்ஸ்கிருதத்துலேருந்து சில பேதங்கள்லாம், சில வித்தியாசங்கள், சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, உச்சாரணத்திலேயே இருக்குது. சாதாரண சம்ஸ்கிருதத்திலே வேணும், அது ஆனால் ശ്രദ്ധിக்கிறது இல்லை. வேதத்தில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இப்படி தான் வேணும்னு சொல்லி வச்சுருக்கா, அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கா பெரியவா. அதில் சில இடங்களை மாத்திரம் சொல்கிறேன். அதானது சாதாரண சான்ஸ்கிரிட்டுக்கும் சாதாரண சம்ஸ்கிருதத்துக்கும் வைதிகமான சம்ஸ்கிருதத்துக்கும் சில இடங்களில் எப்படி உச்சாரணத்தில் டிஃபரன்ஸ் வருது. ஒரே வார்த்தைக்கு ஒரே வேதத்தில், ஒரே வார்த்தைக்கு என்னல ஒரே சிலபிளுக்கு ஒரே வேதத்தில் 2 இடத்துல எப்படி 2 விதமாக உச்சாரணம் வருது, அதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லி வைக்கிறோம். இதில் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரூல்ஸை தெரிஞ்சுண்டா கூட சில இடங்களில் வேதம் ரூல்ஸை வயலேட் பண்ணும். அப்போ வேதம் சொல்லி கேட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சொன்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், சொல்லறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். குரு எப்படி சொல்கிறாங்கிறத பார்க்கணும், அதை கேட்கணும், பார்த்துண்டு கேட்டுண்டு சொல்லணும். சொல்லி வைக்கிறத குருவும் சிஷ்யன் சொல்கிறத பார்த்து கேட்டு அவனை திருத்தணும். இப்படி பார்த்து கேட்டு சொல்லணும். பார்த்து கேட்டு சொல்லணும் சொல்கிறத பார்க்கவும் வேணும், கேட்கவும் வேணும்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்து கேட்டு சொல்லணும், ரொம்ப பயந்துண்டு கேர்ஃபுல்லாக அழகாக வினயத்தோடு சொல்லணுங்கிறது. அப்போது சில இடங்களை மாத்திரம் சொல்கிறேன். இப்போது ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு அக்ஷரம் இருக்குது. அது வேதத்தில் சில இடங்களில் உச்சாரணம் இருக்கும், சில இடங்களில் அப்படி இருக்கும். சில இடங்களில் இருக்கும். நமோ வர்ஷ்யாயச்ச அப்படி இருக்கும். இப்போ பாருங்க, ருத்ரத்திலேயே ஒரு இடத்துல யாமிஷுங்கிதி சந்தஹஸ்தே பிபர்ஷ்யஸ்தவே
ஷ்யா இப்படி இருக்கு, ன்னு இருக்கு. பிபர்ஷி வார்த்தை, நீ வச்சுக்கின்றிருக்காய். பரமேஸ்வரனை கூப்பிட்டு சொல்றது, கிரிசந்தா பரமேஸ்வரா, ஹஸ்தே உன்னோட கையில், யாம் இஷும் பிபர்ஷி ஏதொரு இஷுவை வச்சுக்கிட்டு இருக்கியே, அஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே. எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காய்? அஸ்தவே அசனம் பண்ணுறதுக்காக, அதை பிரயோகம் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கியே. அப்படி மேலே சொல்லிட்டு போகிறது அர்த்தம். இங்கே பிபர்ஷின்னு ஒரு வார்த்தை, அதில் பிபர்ஷி ரிஷி அப்படி தான் இருக்கு உச்சாரணம். அதே மாதிரி ருத்ரத்தில் இன்னொரு இடத்துல நமோ வர்ஷ்யாயச்ச வர்ஷ்யாயச்ச, வர்ஷ்யாயா அவர்ஷ்யாயா மழை பெஞ்ச ஜலம் அல்லாத்த ஜலம், வர்ஷ்யம் அவர்ஷ்யம். இங்கேயும் ன்னு தான் இருக்கு. ஆனால் இதே ருத்ரத்தில் இன்னொரு இடத்துல பாருங்கோ, நமோ ருத்ரேभ्यो ये पृथिव्यां ये अंतरिक्षे ये दिव्येषामन्नं वातो वाटुषमिषवः वटुषं வட்டுஷம், வருஷம் இல்லை, வட்டுஷம் அப்படி தான் இருக்கு. அப்போது இது எங்கே எப்படி வருதுன்னு பார்த்து, சொன்னதை பார்த்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இடம். இனி சாதாரண சம்ஸ்கிருத உச்சாரணத்திலே நம்ம ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறதில்லை. உச்சாரணம் பண்ணுறத எப்படி அவன் உச்சாரணம் பண்ணுறான், எப்படி சவுண்டு வருது. வேதத்தில் ரெண்டு விதமாக உச்சாரம் பண்ணாலும் கேட்குறத ஒரே மாதிரி கேட்கும். ஒரு இடம் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணால் டிஃப்ரென்ஸு தெரியும். இப்போது சந்தர்ஷனம் എന്നൊരു വാർത്ത, സാധാരണ വാർത്ത, വേദത്തിലുള്ളതല്ല. സന്ദർശനം, സന്ദർശനം சரியா பாருங்கோ, வீடியோவை பாருங்கோ. முன்னால் என்ன எப்படி சொன்னேன்? சந்தர்சனம். ரெண்டாவது சொன்னது சந்தர்சனம். ரெண்டாவது சொல்கிறதா சம்னு மூடினேன். வேதத்தில் இப்படி வர்ற இடங்கள்லாம் மூடப்படாதுன்னு சொல்லுவா. சந்தர்சனம்னே சொல்லலாம். ராமச்சந்திர சொல்கிறது சந்திர, சந்திரா சொல்லப்படாது. பிராத்தசங்கவே சாயம் அப்படின்னு ஒரு வாக்கியம் பிராமணத்தில். பிராத்தः சங்கவே சாயம். அங்கே எழுதினா மலையாளத்தில், மலையாள எழுத்துலெல்லாம் எழுதினா ச ம் க வயே அப்படி தான் எழுத முடியும். இல்லாட்டா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிற ச நு கான்னு எழுதணும். அப்படி தான் எழுதணும் வாசகத்தில். ஆனால் அப்படி எழுத மாட்டா. பிரிண்டில் எப்போவுமே சம் கவேன்னு எழுதுவா. உச்சாரணத்தில் நிறைய பேர் வேதம் சொல்கிறதே சங்கவேன்னு சொல்லுவா. அது ஸ்ரத்திக்காக்கி சொல்கிறதுனால, ஸ்ரத்திச்சு சொன்னால் எப்படி சொல்லணும்? சங்கவே. நிறைய இடத்துல இப்படி உண்டு. சம்யாவ பிரியாஸ்தனுவஹ, சம் யாஹ வஹ பிரியாஹ தனுவஹ. இங்கே வார்த்தைகள் சம் யாஹ சொல்கிறத எப்படி சொல்லணும்? சம்யாஹ சொல்லப்படாது. சம்யாவ பிரியாஸ்தனுவஹ மூடப்படாது. சம்யாவஹ. அது மாதிரி சம்வத்சரம் இருக்கே, சம்வத்சரம். சம்வத்சரமே தத்வ்ரதஞ்சரேத், സംവത്സരമേ തത്വ്രതഞ്ചരേത്. സംവത്സരം ചൊല്ലത്ത ഞാൻ ചുണ്ട മൂടുறதில்லை, கீழ்ச்சுண்ட பல்லில் கொண்டு வைக்கிறேன். സംവത്സരമേ തത്വ്രതഞ്ചരേത് இப்படி சொல்லணும். நம்ம ശ്രദ്ധ கேட்டால் സംവത്സരം സംവത്സരം சொல்லுவோம். സംവത്സരം സംവത്സരം സംയോഗം സംയോഗம்னு சொல்லுவோம். வேதத்தில் வார்த்தை சம்யோகம் தான் சொல்லலாம். நிறைய இடங்கள்ல இருக்குது. சங்கச்சத்வம். இப்போவே நான் சொன்னேனே, இங்கே ருத்ரத்தில் ஒரு வாக்கியம் சொன்னேனே, யாமிஷுங்கிரிசந்தஹஸ்தே பிபர்ஷ்யஸ்தவே இஷுங்கிரிசந்த. இஷுங்கி இஷுங்கி சொல்லை, இஷும் கிரிசந்தான்னு வார்த்தைகள் சேர்த்து சொல்கிறது. இஷுங்கிரிசந்தா மூடாக்கி சொல்லணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வியாகரணம் தெரிஞ்சவாளுக்கு அதுக்கு சில வார்த்தைகள்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாள்.
அதெல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. சில இடங்களில் அதையெல்லாம் தப்பும். கிராமட்டிக்கல் ரூல்ஸை எல்லாம் வயலேட் பண்ணும். எப்படி எங்கே சொல்லி வச்சிருக்காளோ அப்படியே சொல்லணும். இனி நமக்கு தெரியாத சில அக்ஷரங்கள் நம்ம சொல்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, இல்லாட்டா இருக்கணும், அப்படி சொல்லணும். வேதத்தில் மாத்திரம் அப்படி உண்டா? உண்டு. பலிக்கனீ பலிக்கனீ கினா, அந்த கினாங்கிற இடத்துல 2 கா இருக்கு. ஒரு கா உள்ள முங்கின்னு இருக்கு. அது சொல்லணும், சொல்லவும் கூடாது. பலிக்கனீ ருக்மமந்தரம், ருக்மம் குமாங்கிற இடத்துல மா. இது நிறைய இடங்களில் உண்டு. அது இருக்குங்கிறது அழகாக விஷயம் தெரிஞ்சவனுக்கு அப்படி இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும். விஷயம் தெரியாட்டாலும் அழகாக சொல்லி வச்சவன், அழகாக அத்தியனம் பண்ணினவன், அழகாக அத்தியனத்தை சொல்லி கொடுக்குற போது க்ளீனாக இப்படி சொல்லிக் கொடுப்பான். அவன் சொல்லிக் கொடுத்தா அதே மாதிரி க்ளீனாக சொல்லவும் செய்வான். ந கிஷ்டம் கணந்தியம் தீதோ ந தூராத், ந கிஷ்டம் கணந்தியம் தீதோ. கணந்தி சொல்கிறத வாஸ்தவத்தில் சாதாரண சம்ஸ்கிருதத்தில் க ந அப்படித்தான் இருக்கு. ஆனால் வேதம் சொல்கிறத அந்த க அதுக்கு முன்னால் குன்னு ஒரு வார்த்தை கூட, ஒரு அக்ஷரம் கூட இருக்கு. கணந்தியம் தீதோ ந தூராத். இதுக்கெல்லாம் நான் முன்னால் சொன்ன மாதிரி கிராமரில் போச்சுன்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவேன், பேர் சொல்லுவேன். அதுக்கு யமங்கள் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவேன். அது என்னவோ ஒரு பேர் இருக்கட்டும். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அழகாக சொல்லணும், அழகாக சொல்லி தந்த மாதிரி சொல்லணும், அழகாக சொல்லி வைக்கணும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப பயத்தோடையும் வினயத்தோடையும் இருக்கணும். சிலவா உச்சாரணம் பண்ணுறது நிறைய பேர் நான் இப்போ சொன்ன இடங்கள்ல எல்லாம் தெரியாதனமாக சரியாக இல்லாக்கி தான் உச்சாரணம் பண்ணுவான். இப்போது கணந்தி சொன்னேனே, விக்னராஜன். இந்த விக்னம்ங்கிறதுக்கு கரெக்டாக உச்சாரணம் வராது நிறைய பேருக்கு, பார்க்காததுனாலே ஆகும். பாருங்கோ, விக்னராஜன் கன. நிறைய பேர் அது உச்சாரணத்தில் ரொம்ப சின்னத்திலே ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லேயே உச்சாரணத்தில் ശ്രദ്ധിക്കാത്തதுனால விக்னம் விக்னம் சொல்லுவா. அக்னி சாட்சி, அக்னி சாட்சி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறான்? அக்னி சாட்சி, அக்னி சாட்சி டுனாக்கம் சொல்கிறான். சாட், இங்கிலீஷில் சாட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கேன். டாட், அந்த ட்னு கேட்குறத அதாக அவன் சொல்கிறான். அக்னி சாட்சி என்ன சொல்லலாம்? அக்னி சாட்சி. அது மாதிரி விக்னம் சொல்கிறதுக்கு விக்னம், சர்வ விக்ன உபசாந்தையே சொல்லிக் கொடுப்பா. சர்வ விக்ன உபசாந்தையே. இந்த எல்லாம் மூடப்படாது. நான் முன்னால் சொன்னேனே, யாமிஷம் கிரிசந்த கிரிசந்த ஹஸ்தே பிபர்ஷஸ்தவே. இப்படி அழகா சொல்லின்னு வந்திருக்கா. அழகாக சொல்லி வச்சு அழகாக சொல்லி, அது எத்தனை தலைமுறைகளாக, வருஷங்களா, நூற்றாண்டுகளா, ஆயிரத்தாண்டுகளா அப்படி சொல்லின்னு வந்திருக்கா. அப்படி சொல்லணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லவும் செய்திருக்கா. அதை நம்மளும் வேதம் சொல்லணும் வேதம் சொல்கிறோங்கிற சந்தோஷத்திலேயும் ஆசையினாலேயும் தப்பாக சொல்லித்தோன்னா அது குணத்தை விட தோஷம்தான் ஆகும். 2 தோஷம். ஒன்று, தப்பான உச்சாரணத்தினால வர தோஷங்கள் அது கண்டிதமாக வரும். அதை தவிர இந்த பரம்பரையை நம்ம பரிகாசம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு காலம் பண்ணப்படாது. இப்போ சிலவாளெல்லாம் என்ன தர்மசாஸ்திர விதி இருக்கோ அது மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் செய்கிறா. இப்போ அந்நிய மதத்தில் இருக்கிறவாள முள்ளா ஏதோ ஹிந்து மதத்துக்கு கொண்டு வர மாதிரி பண்ணி, இல்லாட்டா அந்நிய மதத்தில் இருக்கிறவாளுக்கே சம்ஸ்காரங்கள், விவாகாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறதுங்கிறா. அதில் ஒன்றும் தப்பில்லை. இது லௌகிகமாக பார்த்தா தப்பில்லை. அவனோட இஷ்டம் அவன் பண்ணுறான், அவனோட கல்யாணம் அவன் பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணிக்கட்டும். ஆனால் இந்த பரம்பரையில் இந்த ரிச்சுவலில் இருக்கிற இந்த ஒரு நிஷ்கர்ஷையை, பரம்பரையாக இருந்த நிஷ்கர்ஷையை அவன்
பரிகாசம் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இந்த பரம்பரை சொல்கிறக்கோ அதுக்கு விரோதமாக நடந்துட்டு நான் இந்த பரம்பரையில் சொன்ன மாதிரி பண்ணினேங்கிற ஒரு பேருக்காக பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, பரம்பரையை பரிகாசம் பண்ணுற மாதிரி பில்லிட்லிங், ரெடிகூலிங் அந்த மாதிரி வரது அது பலத்தில் நம்ம பண்ணாய்க்கு இருக்கணும். அதனால் இது ரொம்ப ശ്രദ്ധിച്ച് பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ இப்போ யார், நீ என்ன பர்ஃபெக்டாக சொல்கிறியா, நீ என்ன அத்தியனம் பண்ணியிருக்கியா, என்ன பண்ணுறாய் கேட்டால் இதில் 2 விஷயங்கள். இப்போ தப்பாக நிறைய பேர் சொல்கிறான்னு சொல்லி நான் ஒரு உதாரணம் சொன்னேன், விக்னராஜன். அது மாதிரி இப்போ ஞானம்ங்கிறதுக்கு நிறைய பேர் தப்பாக சொல்கிறா, நிறைய விதமாக சொல்கிறா. சரியாக தெரியாததுனால, சரியாக அப்சர்வ் பண்ணாததுனாலேயும், சொல்லி கொடுக்காததுனாலேயும், சொல்லிக்காததுனாலேயும் ரீஜனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை சொல்லவில்லை. இப்போ நார்த்தில் எல்லாம் ஞானம் சொல்கிறதுக்கு ஞானம், ஞானி சேல்சிங் அப்படி தான் சொல்கிறாங்க. அது பிராந்தியமான ரீஜனல் டிஃபரன்ஸ், அது நான் சொல்லவில்லை. நம்ம ரீஜன்லேயே எந்த ரீஜனில் இருக்கானோ அந்த ரீஜன்லேயே கரெக்டாக எப்படி உச்சாரணம் பண்ணுறாளோ அப்படி உச்சாரணம் பண்ணாக்கி ஞானம்ங்கிறதுக்கு என்னெல்லாமோ சொல்லுவாள், ஞானம் வரணும். அப்போ தப்பாக சொல்கிறவனையெல்லாம் நீ எதுக்கு உட்காந்து நிந்திக்கிறா, இப்படி யூடியூப்பில் எதுக்கு போடணும்னு கேட்டால் நான் அவளை நிந்திக்கலை. ஒருத்தனை ஹேளனம் பண்ணுறான், நிந்த பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அவனை நிந்திக்கிறது இல்லை. அவன் என்ன தப்பு பண்ணுறானோ அந்த தப்பை பண்ணாதவாளை பிரசம்சிக்கிறான்னு அர்த்தம். அதானது தப்பாக உச்சாரணம் பண்ணுறவாளை நிந்திக்கிறது இல்லை விஷயம். இப்படி தப்பாதைக்கு அழகாக உச்சாரணம் பண்ணுறவாளை பிரசம்சை பண்ணுறது, அவளை புகழறது, அதுதான் இன்டென்ஷன், அதுதான் அர்த்தம். இதுக்கு நகி நிந்தா நியாயம் சொல்லுவாள். அப்படின்னு ஒரு மேக்சிம், ஒரு நியாயம் மீமாம்சையில் இருக்குது, நகி நிந்தா நியாயம். அதானது நம்ம நிந்த பண்ணுறோட நிந்தியமான வஸ்துவை, நிந்தித்தனான புருஷனை இல்லாட்டா ஒருத்தனை, ஒரு வியக்தியை, ஒரு இண்டிவிஜுவலை நிந்த பண்ணுறதுக்காக, ஹேளனம் பண்ணுறதுக்காக இல்லை. அதோட ரிசல்ட்டு அதில் முடியறதில்லை. பின்னையும் அது இந்த தப்பு பண்ணாதவனை பிரசம்சை பண்ணுறது, அவன் பார்த்து அழகாக சொல்கிறான், பார்த்து அது மாதிரி சொல்லு, அது மாதிரி நிந்த பண்ணுறதுக்காக சொல்லலை, அழகாக சொல்லணும், கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இனிமேல் நீ எதுக்கு இது சொல்லணும், நீ யாருன்னு கேட்டால் நான் குருஸ்தானத்தில் இல்லை. இருந்தாலும் இருக்கிற சத்தியத்தை சொல்லி வச்ச எவனா ஒருத்தன் சத்தியத்தை சொல்கிறபோது அது சாஸ்வதமான சத்தியமான அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவன் அங்கே வரத்த அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற போது அவனுக்கு ஒரு ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியே உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும். நமக்கெல்லாம் அப்படித்தான். நம்மளெல்லாம் சத்தியத்தை தான் விரும்புகிறோம், நம்ம சத்தியத்தை தான் நேசிக்கிறோம், சத்தியத்தை தான் ரொம்ப இஷ்டப்படுறோம். அதனால் எங்கே சத்தியம் இருக்கோ, எங்கே அழகாக நடந்துக்கிறாளோ, எங்கே தர்மம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் வாஸ்தவத்தில் நம்மளை அதுதான் இஷ்டப்படுறோம், அதுதான் விரும்புகிறோங்கிறதுனால. அப்போது வாஸ்தவமான விஷயங்களை சொல்லி வைக்கிறது நம்ம குருஸ்தானத்தில் இருக்கணும்னு இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல ஒரு பேச்சில் ஒரு ரெக்கார்டு பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி பண்ணுற போது எது இருக்கோ அதை சொல்லணும். நீ அதை பண்ணிட்டு இருக்கியா இல்லையாங்கிறது விஷயம் வேறு. அது எது மாதிரின்னு கேட்டால், ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதः தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரः அப்படின்னு ஒரு வாக்கியம், உபனிஷத் வாக்கியம், கட்டோபனிஷத்தில் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த வாக்கியம் கனரா பேங்க்கு மோட்டோவை வச்சுருக்கு, ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதः. என்ன அர்த்தம்? நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிறதும், நமக்கு இஷ்டமாக இருக்கிறதும், பிரியமாக இருக்கிறதும். ஸ்ரேயஹான்னா பெனிஃபிஷியல், ஹிதகரமானது. பிரேயஹான்னா இஷ்டமானது, டிசையர்டு. இது ரெண்டும் வருமா யார்கிட்ட? மனுஷாள்கிட்ட, எல்லாம் லிவிங் பீயிங்கிட்ட வரும், மனுஷாள்கிட்ட வரும். இது ரெண்டுமா வரத்த சாய்ஸ் இருக்குது.
பெனிஃபிஷியலாக இருக்கிறத எடுத்துக்கணுமா, இல்லை பிரியமாக இருக்கிறத எடுத்துக்கணுமா, ஸ்ரேயஸ் எடுத்துக்கணுமா, பிரேயஸ் எடுத்துக்கணுமான்னு சாய்ஸ் இருக்குது. சாதாரண எல்லாரும் இஷ்டமானதை எடுத்துப்பா. அது பெனிஃபிஷியலுங்கிறது பெனிஃபிஷியலாக அல்லவா அங்கே இருக்கட்டும், எனக்கு இப்போ இதுதான் பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன்னு பிரியத்தை எடுத்துப்பா, பிரேயஸ் எடுத்துப்பா. தீரஹா விசாரசீலன், நமக்கு நல்லது என்னது, நாளைக்கு எப்படி நல்லது வரும், இப்போ இதை சுவீகரித்தோமானா, அந்த பிரியத்தை சுவீகரித்தோமானா அது நாளைக்கு அதை என்ன பண்ணும், நமக்கு நல்லதை பண்ணுமா கெடுதலை பண்ணுமான்னு விசாரம் பண்ணி டெலிபரேட் பண்ணி ஆலோசித்து யோசித்து காரியங்களை பண்ணுறவனானா என்ன பண்ணுவேன், பிரியமாக இருக்கிறது இப்போதைக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய அது மேற்கொண்டு அது நமக்கு கெடுதலை பண்ணும், அதனால் அது வேண்டாம், நான் ஸ்ரேயஸையே எடுத்துக்கிறேன், எது பெனிஃபிஷியலாக இருக்கோ எது ஹிதமாக இருக்கோ அதையே எடுத்துக்கிறேன்னு ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறானா. ஸ்ரேயா ச பிரேயா ச மனுஷ்யம் ஏதா, ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனுஷன் பக்கத்தில் வரது. தௌ அந்த ரெண்டையும் சம்பரீத்தியா நன்னா அழகாகவே நல்ல போல் பரீட்சணம் பண்ணி அப்சர்வ் பண்ணி கீனும் அப்சர்வ் பண்ணி விபிநக்தி டிஸ்கிரிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறானா. யார்? தீரா விசாரசீலன். அப்போ விசாரசீலன் பிரியமாக உள்ளத்தை விட்டுவிட்டு ஸ்ரேயஸ்கரமானத்தை தான் எடுத்துக்கிறான். இதே மாதிரி இவன் ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கானோ, இவன் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கானோ, ஒரு டாக்குமெண்ட் ஆக போகிறது, இவன் சொல்கிறதோ செய்கிறதோ ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கான்னு சொன்னால் அவன் பண்ணுறத அவன் எல்லாருக்கும் பிடிச்சதை பண்ணப்படாது. எல்லாருக்கும் பிடிக்குமே, நான் இப்படி சொன்னால் தானே எல்லாருக்கும் பிடிக்கும், இப்படி சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, எல்லாரும் வியூவர்ஷிப்பு கிடைக்காது, நிறைய பேர் பார்க்க மாட்டாளே, நிறைய பேர் இது டிஸ்லைக் பண்ணுவாளே, நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாளே, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாளே, வெறுத்துப்பாளே இன்னெல்லாம் நினைக்கப்படாது. அது இருக்கும், அது இருக்கத்தான் இருக்கும். இவன் என்ன பண்ணணும், அது ஸ்ரேயஸத்தான் பண்ணணும். பிரேயஸ் அங்கே இருக்கும், ஸ்ரேயஸத்தான் பண்ணணும். எது எல்லாருக்கும் இந்த பண்ணக்கூடனவனுக்கும் இதை பார்க்கக்கூடனவாளுக்கும் கேட்கக்கூடனவாளுக்கும் எல்லாருக்கும் ஸ்ரேயஸாக எது இருக்கோ, பெனிஃபிஷியலாக எது கடைசியில் பெனிஃபிட்டை பண்ணுமோ அதைத்தான் அவன் சொல்லணும், அதைத்தான் அவன் பிடிச்சிக்கணும், அதைத்தான் அவன் கடைபிடிக்கணுங்கிறதுனால இந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லி வச்சேன். வேதங்கிறது அமூல்யமான சொத்து. சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா பெரியவா. அதை காப்பாற்றுறது நம்ம தர்மம். காப்பாற்றுறது சொல்கிறபோது நமக்கு பிடிக்குமே, நம்மளை காப்பாற்றணுமே, நம்ம இந்த வேத பரம்பரையில் வந்திருக்கோமே, நம்மளை சொல்லணுமே சொல்லி சொல்லப்படாது. எப்படி இருக்கோ அப்படியே நம்மளால் சொல்ல முடியணுமேன்னு பயந்துண்டு எப்படி அழகாக சொல்லி வைக்கிறவாள்கிட்ட சொல்லிண்டு அதை அழகாக சொன்னால் அதுக்கு அபரிமிதமான பலம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ரெண்டு விதத்தில் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும். இந்த பரம்பரையை நம்ம பரிகாசம் பண்ணாக்கி பரம்பரை எத்தனை சிரமப்பட்டு இதை காப்பாற்றியிருக்காளோ அந்த சிரமத்தை நான் புரிஞ்சுக்கிண்டேங்கிற சந்தோஷம். அந்த மாதிரி சிரமப்பட்டு அதே மாதிரி சொன்னால் அது இன்னும் நிறைய சந்தோஷமாச்சு, திரிமதுரமாச்சு. அதனால் அதை நம்ம ശ്രദ്ധിக்கணுங்கிறதாக சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருथिव्यै நம ஓஷதீभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि। ओ